இன்றைக்கும் அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே சாபம், கர்ஸ், சிலருக்கு இந்த சாபம் என்ற வார்த்தை ஒரு பயத்தை, ஒரு கலக்கத்தை. கடந்த வாரத்தில் நாம் குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக சாபமானார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் சிலுவையை பற்றிய உபதேசம். கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. இந்த சிலுவையினுடைய மகத்துவம் அந்த குட் ஃப்ரைடே சர்வீஸில் காலையில் 7 வார்த்தைகளை குறித்த செய்தி நாம் கேட்டோம். அன்றைக்கு மாலை சிலுவையின் மேன்மையை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். சிலுவை என்றால் என்ன? சிலுவையின் உபதேசம் என்றால் என்ன? சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுமந்தவைகள் என்ன? ஏன் சிலுவையிலே மறிக்க வேண்டும்? எத்தனையோ விதமான தண்டனைகள், மரண தண்டனை அந்த நாட்களிலே கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்களில் யூதாசை தவிர மற்ற 11 பேரும் இரத்த சாட்சியாக இப்படிப்பட்ட மரணங்களினாலே அவர்கள் மரித்தார்கள். இயேசு ஏன் சிலுவை மரத்திலே மரிக்க வேண்டும்? அதனுடைய பின்னணி என்ன? ஏன் மற்ற காரியங்கள்? அப்போஸ்தலனாகிய பவுல் சிரச்சேதம் பண்ணப்பட்டு மரித்தார். ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்பட்டார். இப்படியெல்லாம் ஒரு மரணத்தை தழுவி இருக்கலாமே. ஏன் சிலுவை மரணம்? ஏன் சிலுவை மரம்? ஏன் அதில் அப்படியெல்லாம் அதற்குரிய விளக்கங்கள், அதனுடைய காரணங்கள் அப்படியெல்லாம் நாம் சிலுவையினால் நாம் என்ன நன்மைகளெல்லாம் பெற்றுக்கொண்டோம்? சிலுவையிலே கிறிஸ்து நமக்காக சம்பாதித்தவைகள் என்ன? அப்படியெல்லாம் நாம் அந்த செய்தியிலே சிலுவை மரணம் நமக்கு கற்றுத்தருகிற பாடங்கள் என்ன? அதெல்லாம் நாம் கடைசியாக சிலுவை, அதற்குரிய நம்முடைய ரெஸ்பான்ஸ், நம்முடைய பிரதிக்கிரியை. சிலுவையை பற்றி இவ்வளவு காரியங்கள் தியானிச்சுட்டு சிலுவைக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அதற்குரிய காரியங்களையும் நாம் பார்த்தோம். ஒருவேளை இதை பற்றியதான ஒரு டீட்டெயில்டான ஸ்டடி உங்களுக்கு தேவையானால் திரும்பவும் அதே செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. காரணம், நமக்கு யூடியூப்பில் இருக்கிறது. குட் ஃப்ரைடே ஈவினிங் சர்வீஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour 60 minutes அந்த செய்தி பேசியிருப்பேன். அதில் நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த தலைப்புகள் எல்லாம் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் ஃப்ரீயாக என்றைக்காவது இருக்கிற போது அதை நீங்கள் கேட்டு பாருங்கள். அதில் முக்கியமான சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. ஸோ அதில் ஒரு பகுதி தான் இன்றைக்கு நான் பேசப்போகிற சாபங்களை முறியடிக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை அப்படிங்கிற தலைப்பு. கல்வாரி சிலுவையிலே அவர், இப்போ நம்ம பாடலாக பாடினோம், பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள் எல்லாம் பரிகரித்தாரேன்னு சொன்னால் அவைகளெல்லாம் மன்னித்தாரே, அவைகளெல்லாம் அழித்தாரே, பரிகாரி, சுகமாக்கினாரே. பாவங்களை மன்னித்து வியாதிகளை சுகமாக்கி ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் பார்க்கிறோம். ஸோ சிலுவையிலே
ஆண்டவர் இவைகளெல்லாம் செய்தார். சரி, சாபம் என்றால் என்ன? வாட் டு வி மீன் பை கர்ஸ்? சாபம் என்பது வாயின் வார்த்தை. ஒரு கொடிய அல்லது தீமையின் வல்லமை ஒரு மனுஷர் மேலே வரும்படி வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை. an utterance or an invocation of words to harm or to injure somebody. ஒரு நபரை பாதிக்கப்படும்படி, வேதனை உண்டாக்கும்படி சொல்லப்படுகிற வாயின் வார்த்தைகள் தான் சாபம். பரிசுத்த வேதாகமம் சாபத்தை பற்றி சொல்லுகிறதா? ஆம், சாபத்தை பற்றி சொல்லுகிறது. இன்னும் சொல்லப்போனால் 275 முறை சாபத்தை பற்றி சொல்லுகிறது. பலவிதமான சாபங்கள் இருக்கிறது. 275 முறை சாபம் என்றால் என்ன, சாபத்தினால் வருகிற தீங்குகள் என்ன அப்படிங்கிறத பற்றி எத்தனை முறை? 275 times பைபிள் டாக்ஸ் அபவுட் த கர்ஸ். ஆனால் பிளஸ்ஸிங், ஆசீர்வாதம், இதை பற்றி 410 முறை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எது மெஜாரிட்டி? ஆசீர்வாதம் தான். 410 முறை. ஆகவே எப்போதும் ஆண்டவர் சபிக்கிறவர் அல்ல, தீமையின் ஆண்டவர் அல்ல. ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தவுடனே முறுமுறுத்தல், எனக்கு ஏன் இந்த கஷ்டம்னு கேள்வி கேட்குற, அதெல்லாம் ஒதுக்கி வைங்க. ஆண்டவர் சாபத்தை பற்றி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது வெறும் கொஞ்சம்தான், 275 முறை தான். ஆனால் கிட்டத்தட்ட அதற்கு டபுளாக 410 முறை ஆசீர்வாதம், கடவுளுடைய ஆசீர்வாதம் பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? சரி, இந்த சாபம் தனி மனிதர்கள் மேலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம பிப்ளிக்கல் ரெஸ்பான்ஸ் டு த கர்ஸ், இந்த சாபத்திற்கான வேதாகமம் சொல்லுகிற காரியங்களை தான் இந்த காலவேளையில் நாம் பார்க்கிறோம். தனி மனிதனுக்கு நேராக சொல்லப்பட்ட சாபங்கள். முதலாவது, எந்த தனி மனிதன் மேலே சாபத்தின் வார்த்தைகள் வந்தது? ஆதாம் மேலே. சரிங்களா? காயினுக்கு மேலெல்லாம் அதுக்கப்புறம் தான். முதல்ல வந்தது, முதலாவது படைக்கப்பட்ட மனிதனாகிய ஆதாம். உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும், அது முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும். நம்ம சிலுவை, அதான் நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸ். சிலுவையிலே கர்த்தர் மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார். பாவத்தையும் சாபத்தையும் வியாதியையும் பாதாளத்தையும் ஜெயித்து எழுந்தார். ஸோ அதுலேயே எல்லாம் அடங்கி விடுகிறது. சம்பந்தப்பட்ட அந்த அந்த ஏதேன் தோட்டம், பாவத்தின் அந்த முதல் பிறப்பிடம், அதிலேயே சிலுவை சம்பந்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க. தனி மனிதன் மேலே அந்த சாபம் வந்து ஆதாம் மேலே, ஏவாள் மேலே, காயின் மேலே, தனி மனிதர்கள் மேலே, குடும்பத்தின் மேலே, அஸ் அ ஹோல் ஃபேமிலி, குடும்பத்தின் மேலே சாபம் வந்தது. எந்த குடும்பம்? ஆகான். ஆகான் யார்? இந்த ஆகான் இஸ்ரவேலில் ஒருவன். யோசுவாவில் நம்ம வாசிக்கிறோம். ஆகான் பொன் பாலத்தையும்
ஒரு பாபிலோனிய சால்வையும் ஒழித்து வைத்தானே. எரிகோவை ஆயி பட்டணத்திலே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி வந்ததற்கான காரணம், இவன் அமலேக்கியரை முற்றிலுமாக அழித்து விடு, அதில் ஒன்றும் எடுக்க வேண்டாம். அல்லேலூயா. கொஞ்சம் தீவிரமாக இருங்கப்பா. மியூசிக்னாலும் சரி, மற்ற எதுனாலும் அது இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். பெரியவர்களும் ஏன்னா அதில் எல்லாம் அவங்களே செய்யட்டும்னு அப்படியே இருக்காமல் கொஞ்சம் அப்படியே இன்வால்வ் ஆகும். இதெல்லாம் அவங்க தனி டிபார்ட்மெண்ட்டுன்னு அப்படியே ஒதுங்கிடாதீங்க, சரிங்களா? சார், குடும்பத்தின் மேலே சாபம் வந்தது, தனி மனிதன் மேலே, அடுத்து குடும்பத்தின் மேலே. ஆகான், இப்போ ஆகான் மட்டும்தான் தப்பு செஞ்சான், அப்படி தானே, திருடினான். ஆனால் அவனுடைய மனைவி, பிள்ளைகள், முழு குடும்பத்தின் மேலும் தெய்வ கோபம், சாபம் வந்தது. அடுத்து ஒரு சிட்டி முழுவதும், ஒரு 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 நகரம் முழுவதும், ஊர் முழுவதும் சாபம் வந்தது. சொல்லுங்கள், எந்த ஊர் இருக்கு? சோதோம் கொமாரா. தெரிஞ்சிருந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி சிலையாயிடுறீங்களே. சோதோம் கொமாரா, தேவ கோபம் வந்ததல்லவா, சாபம், சரிங்களா? ஏன்னா அவருடைய பாவம் அக்கிரமம் பெருகின போது அந்த சோதோம் கொமாரா பட்டணத்தின் மேலே, அதிலிருந்து தானே லோத்துவை தேவன் தப்பு வைக்கிறார். முழு பட்டணத்திற்கு மேலே தேவ கோபாக்கினை வந்தது, சரிங்களா? அடுத்து ஒரு தேசம் முழுவதும், எ நேஷன், கண்ட்ரி, எந்த தேசத்திற்கு நேராய் தேவ கோபம் வந்தது? எகிப்தில் கர்த்தர் வாதைகளை அனுப்பினார். நினிவே தேவ கோபாக்கினை அவர்களுக்கு மேலே வரும்போது ஆண்டவர் யார் அனுப்பினார்? யோனாவை அனுப்பி எச்சரிக்கும்படி சொல்லுகிறார். பாருங்கள், முழு தேசத்திற்கும் இந்த சாபங்கள். ஏன்னா இதை சிலர் என்ன நினைக்கிறார்? விதி, தலையெழுத்து, இதை யாராலும் மாற்ற முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க உலக பிரகாரமான மக்கள். சரி, எரேமியா 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வேதம் சொல்லுகிற ஒரு மகத்துவமான கிரியை என்ன அப்படின்னு சொன்னால், எரேமியா 23:10. இந்த தேசத்திற்கு சாபம் வந்தது. ஏன் சாபம் வந்தது என்றால், விபச்சாரக்காரரால் அந்த தேசம் நிறைந்திருந்தது. தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறது. வனாந்தரத்தின் மேய்ச்சல்கள் வாடிப்போகிறது. அவர்கள் ஓட்டம் பொல்லாதது, அவர்கள் பலன் அநியாயமாயிருக்கிறது. இன்றைக்கும் இது உண்மை பிரியமானவர்களே. அநேக தேசங்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட பசி, பஞ்சம், பட்டினி, இயற்கை சீற்றங்கள், தொடர்ந்தேர்ச்சியான இரத்தம் சிந்த பண்ணுகிற போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் தேவ கோபம், தேவனுடைய சமூகத்திலிருந்து முன்னாட்களிலே அவர்களுடைய கிரியைகள் தேவனுக்கு விரோதமாய் இருந்ததினாலே இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இப்படி எல்லாம் தனி மனிதன் மேலே, குடும்பத்தின் மேலே, ஒரு நகரத்தின் மேலே, ஒரு தேசத்தின் மேலே சாபங்கள் சூழும்போது தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு என்ன வாக்கு பண்ணுகிறார்? குட் நியூஸ் என்னன்னு சொன்னால்,
உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற அனுகூலமான வார்த்தை என்னவென்றால், உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். இந்த வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். நான் முன் சொன்ன தனி மனித குடும்பத்தின் மேலே, நகரத்தின் மேலே, தேசத்தின் மேலே எப்பேற்பட்ட சாபங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தம்மேல் அவர் அன்பு கூர்ந்தபடியினாலே கல்வாரி சிலுவையிலே மரித்ததின் மூலமாக நமக்கு இந்த சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். இந்த சாபங்கள் தேவனிடத்திலிருந்து சில நேரம் வருகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே ஆதாமை, ஏவாளை, காயினை, முதல் மனுஷிய பாவம் செய்தவன் காயின் கொலை செய்த இந்த 3 பேருக்கையும் தேவனிடத்திலிருந்தே சாபம் வந்தது. 18வது வசனம் வாசிங்க. உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று ஆதாமை குறித்து, அடுத்து நம்ம ஏவாளை குறித்து பார்க்கிறோம், காயினை குறித்து பார்க்கிறோம். இந்த சாபம் எங்கிருந்து வந்தது? தேவனிடத்திலிருந்து வந்தது. ஸோ இந்த சாபத்தை ஆண்டவர் எப்படி ஆசீர்வாதமாக மாற்றினார்? இந்த ஆதாமின் மூலமாக முழு மனுக்குலமும் பாவத்திற்குள்ளாக வந்தது. ஸோ இங்கேயே பாவத்திற்குரிய அந்த சாபத்திற்குரிய பரிகாரத்தை கர்த்தர் வாயிலேயே சொல்றார். அவர் சாபமாய் என்ன சொல்லுகிறார்? உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும், அது உனக்கு முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும். இந்த முள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களில் எங்கே வருகிறது? முள்முடியை தன்னுடைய தலையிலே ஏற்றுக்கொண்டவராய். இந்த பூமி ஆதாமின் நிமித்தமாக சபிக்கப்பட்ட போது சொல்லப்பட்ட வார்த்தை முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும். சாபத்தின் வார்த்தை. அந்த சாபத்தையே தன்னுடைய தலையின் மீது ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக மரித்து ஆதாமின் மூலமாக சபிக்கப்பட்ட இந்த பூமியின் சாபத்தை அவர் மாற்றினார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. முள்முடி தாங்கி. ஏன் அவர் முள்முடி சூட்டப்பட வேண்டும்? மனித குலத்திற்கு தேவனால் வரவிக்கப்பட்ட இந்த சாபத்தின் சிலுவையிலே அவர் வெற்றி சிறக்கும்படி சிலுவையிலே அவர் முள்முடி சூட்டப்பட. முள்கிரீடம் எதற்காக? ஆக்சுவலாக அன்றைக்கு இருந்த அந்த ரோம போர் சேவகர்கள் இவரை கேலி செய்யும்படி, ஓ யூதருக்கு ராஜாவாக இவர் சொன்னாரே சொல்லி அவரை கேலி செய்யும்படி முள்முடியை அவர் தலையில் மேலே வைத்தாங்க. இவங்களுக்கு தெரியாது, அவர் ஆதியிலேயே அவர் பலியாகும்படி சிலுவையிலே மரிக்கும்படியாகவே அவர் ஆயத்தப்படுத்தப்பட்ட தேவகுமாரன்.
முள்ளையும் குறுக்கையும் உனக்கு இது முளைப்பிக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தையை தன்னுடைய தலையின் முள்ளால் தான் எடுக்கணும்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அந்த சாபத்தை தன் மீது அவர்தாமே நம்முடைய பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளை சிலுவையில் அவர் சுமந்தது 3: நம்முடைய பாவங்கள், நம்முடைய நோய்கள், நம்முடைய துக்கங்கள். சிலுவையில் அவர் சுமந்தார். அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகிறோம். இரண்டாவது, தேவ கட்டளையை மீறும்போது, பிரமாணத்தை மீறும்போது சாபம் வருகிறது. இதற்கு உதாரணம் உபாகம் 28ஆம் அதிகாரம் 1-14 வரைக்கும் ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்கள், அப்படி தானே? உபாகம் 28 1-14 வரைக்கும் நம்ம வருஷத்தின் முதல் நாளிலே அதை வாசிக்கிறோம். ஆசீர்வாதத்தின் வசனங்கள் வருகிறது. ஆனால் 14ஆம் வசனத்திற்கு பிற்பாடு கிட்டத்தட்ட 114 சாபங்கள், 114 கர்சஸ் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 114 சாபங்களும் எப்பொழுது நமக்கு வருகிறது என்றால், தேவ கட்டளையை பிரமாணத்தை மீறும்போது. உபாகம் 28:1 சொல்லப்பட்டிருக்கிற, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை செய்யும்படி நீ கவனமாயிரு. தேவ கட்டளையை மீறும்போது, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான ஏதாவது வார்த்தைகள் இருக்கும் என்றால், ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். தேவ கட்டளையை நான் எங்கேயாவது மீறி இருக்கிறேனா? ஒருவேளை அப்படி மீறி இருந்தால், இந்த சாபத்தின் தண்டனையிலிருந்து நாம் எப்படி தப்பித்து கொள்ள முடியும்? நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். அதான் அவர் ரெஸ்பான்ஸ். ஸோ தேவ கட்டளையை மீறும்போது சாபம் நம்மை நோக்கி வருது. அடுத்து 3வது, மனிதனிடத்திலிருந்து சாபம் வருகிறது. ஒருவேளை நம்முடைய பெற்றோர், நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய உறவினர்கள் யாராவது. இதற்கு வேதத்திலே உதாரணம் உண்டா? ஆம். ஆதியாகமம் 9:21-25 வசனங்கள் வரை வாசிக்கும்போது, நோவா தன்னுடைய குமாரர்களில் ஒருவனாகிய ரூபனை யாக்கோபு ரூபனை சபிக்கிறதையும் நோவா ஆதியாகமம் 21:9-21 வாசிங்க. சரி, அந்த சாபத்தின் வார்த்தைகள் அதை மட்டும் வாசிங்க. கானான் சபிக்கப்பட்டவன். சரி, போதும். இதில் ஒரு பார்க்கிறோம், நோவா வஸ்திர விலகி படுத்திருக்கிறதை அவனுடைய மகனாகிய காம் பார்த்து, பாருங்கள், இதில் ஒரு ரகசியம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, தகப்பனுடைய நிர்வாணத்தை வந்து வெளியே பப்ளிசிட்டி பண்ணுறான். ஒரு மனிதனுடைய அலங்கோலத்தை, அவமானத்தை அல்லது பாவத்தை, ஒரு தீமையை சொந்த மகனே வந்து பிரகடனப்படுத்துகிறான். அது தகப்பனுக்கு தெரிய வந்தபோது அவன் சாபமான வார்த்தைகளை பேசுகிறான். கானான் சபிக்கப்பட்டவன் என்று. அருமையானவர்களே, 2 விஷயம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, நாம் நினைக்கிறோம் தகப்பன் பிள்ளையை சபிக்கலாமா? எப்போதும் நம்ம அப்படியே யோசிக்கக்கூடாது. எப்படி யோசிக்கணும்? மகன் தகப்பனுடைய அந்த அலங்கோலத்தை, அவமானத்தை வெளியில் மற்றவர்களிடத்தில் சொல்லலாமா? அதாவது இது 2மே தவறான ஒரு முன்னுதாரணம் தான்.
என்றாலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், அதை பப்ளிசிட்டி பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு தீமையை காண்கிறோம், ஏதோ ஒரு பாவம் யாரோ குடும்பத்தில் செஞ்சாங்கன்னா, இப்போல்லாம் நாம் தான் ரொம்ப அப்படி பொத்தி பார்ப்போம். அப்படி தானே? நம்ம குடும்பத்தில் ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா மற்றவங்க அதை சுட்டி காட்டினாலும் நாம் என்ன செய்வோம்? அதை தற்காத்து கொள்ளுவோம். அப்படி தானா இல்லையா? நீங்களாம் விட்டு கொடுத்துருவீங்களா? ஆமாம், என் பிள்ளை அப்படி தான். இல்லை, நம்ம பிள்ளை மேலேயே தப்பு இருந்தாலும் என்ன செய்வோம்? என்ன சொல்லுவோம்? இல்லை, அவன் அப்படி செஞ்சிருக்க மாட்டான், அவனுடைய சேர்க்கை தான் சரியில்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே பார்த்தால் அருமையானவர்களே, கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா மற்றவங்களுக்குன்னா நமக்குன்னா ரத்தம், மற்றவங்களுக்குன்னா அப்படி ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது, அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம பிள்ளை ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா நாம் அதை எவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணுவோம், அதை பாதுகாப்போம். அதே மாதிரி தானே மற்றவர்களும் தேவ சமூகத்தில் பிறருடைய குறைகளை அப்படி பெரிதிப்படுத்தி அதை பப்ளிசிட்டி பண்ணாதீங்க. மனிதனிடத்திலிருந்து வருகிற சாபங்கள் அது பலிக்கும். காரணம் இல்லாமல் சாபம் இட்டால் தான் பலிக்காமல் போகும். ஆனால் உள்ள எரிஞ்சு சில தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை, ஏன்னா அவங்க பண்ணுற அநியாயம் அப்படி இருக்கும், இரத்த கண்ணீர் வடிக்க வைப்பாங்க. பெற்றோர் அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க. சில நேரங்களிலே பிள்ளைகள் பெற்றோரை இந்த குடிச்சிட்டு வந்து வீட்டில் கலகம் பண்ணுவாங்க. சில பெற்றோர்கள், தகப்பன்மார்கள், சில பிள்ளைகள்லாம் கொலை செய்ய தூண்டப்படுகிறார்கள். எல்லாம் சரி என்று நான் சொல்ல வரவில்லை, மாறாக அவங்க உள்ளத்தில் அப்படியே அந்த கோபம், அப்படிப்பட்ட காரியங்களை தாங்கிக் கொள்ள மனிதனுடைய வாயிலிருந்து சாபம் வரை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம், எந்த மனுஷன் மூலமாக வந்தாலும் சரி, அது ஆண்டவரே ஒருவேளை உங்களுக்கு, அவர் எப்போதும் சபிக்கிறவர் அல்ல, வேத பிரமாணத்தை மீறின போது சாபம் வந்தது என்று பார்ப்போம். அப்படிப்பட்ட சாபங்கள் வந்தாலும் கர்த்தர் அதற்கு ஒரு முடிவை வைத்திருக்க. அடுத்து பிசாசின் ஏவுதலினால் நம்முடைய வாழ்க்கையிலே சாபங்கள் வருகிறது. என்னாகமம் 23:23 பிசாசின் ஏவுதலினால் வாசிங்க. என்னாகமம் 23:23. பிரியமானவர்களே, பிசாசின் மூலமாய் சில சாபங்கள் வருகிறது, வியாதிகள் வருகிறது. யோபுவுக்கு வந்தது. ஏன்னா அதுக்கு தேவன் காரணர் அல்ல, பிசாசு தான் முற்று முழுக்க காரணம். ஒன்றை நினைவிலே வைத்து கொள்ளுங்கள், பிசாசின் மூலமாக வந்தாலும் சரி, அதுவே நிரந்தரமானது கிடையாது. ஒரு 6 மாதம் யோபு அவர் பாட அனுபவித்தார். அந்த சாபத்தினுடைய தாக்கம் அவருடைய சரீரத்தில் இருந்தது, அவருடைய ஆத்துமாவை ஒன்றும் செய்ய முடியவில்லை. நீங்களும் நானும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். சரீரத்தில் வேணால் சில பாதிப்புகள், சில குறைவுகள் ஏற்படலாம், ஆனால் தேவன் அவைகளெல்லாம் நிறைவாக்குவார். அடுத்ததாக முற்பிதாக்கள் மூலமாக, முற்பிதாக்கள் ஹெரிடிட்ரரி ஜெனரேஷனல் கர்ஸ் என்று சொல்லுவார். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 5வது வசனம். யாத்திராகமம் 20:5. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், முற்பிதாக்களின் நிமித்தமாக பிள்ளைகள் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். ஜெனரேஷனல் கர்ஸ் ஏன் ஏற்படுகிறது? வேத பிரமாணத்தை மீறி முற்பிதாக்கள், தாத்தா பாட்டி நடந்திருப்பாங்க,
அருமையான பெற்றோரே, உங்களுடைய பேரம்பேத்திகள், உங்களுடைய சந்ததிகள் பாழாக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் நீங்களும் நானும் நீதியாய் வேத வசனத்தின்படி நடக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சம்பாதித்து வைக்காவிட்டாலும் சாபத்தை ஒரு நாளும் சம்பாதித்து வையாதிருங்கள். லஞ்ச லாவணியம், அநியாயம், அட்டூழியம் இதெல்லாம் நீங்கள் 2 days முன்னால் ஒரு நியூஸ் பார்த்திருப்பீர்கள். என்னன்னு சொன்னால், சென்னையில் ஒரு ரயில்வேயில் வேலை பார்க்கிற ஒருவர் ரயிலில் அடிபட்டு இறந்து போனார். அவரை பற்றி அந்த நியூஸில் போடப்பட்டிருக்கிறது. அவருடைய தகப்பனார் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனார். அவருடைய வேலையைத்தான் அவருடைய மகனுக்கு, ஒரே மகன், கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேட்டகரியில் இவருக்கு வேலை கிடச்சி இவரும் அதே வேலையை ரயில்வேயில் தொடருகிறார். அப்பா இறந்தது போலவே இவரும் ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறார். இப்படி சில சம்பவங்கள் நமக்கு அதனுடைய தாக்கங்கள் தெரியாது. ஆனால் சில நேரங்களிலே நாம் செய்கிற சில பாவங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நம்முடைய சந்ததிகளை பாதிக்கிறது. ஆகவே தேவ சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். நிறைய வசனங்கள் அருமையானவர்களே. ஆகான் ஒருவன் செய்த தவறு அவனுடைய முழு சந்ததிக்கும். ஏற்கனவே நம்ம ஆகானை குறித்து பார்த்தோம். ஆகான் திருடினான். அந்த அமலேக்கியர்களுடைய அந்த பொன் பாலத்தை, கம்பளத்தை திருடி தன்னுடைய கூடாரத்திலே ஒளித்து வைத்தான். இண்டிவிஜுவலாக பாவம் செஞ்சான். ஆனால் அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், சந்ததி முழுவதும் நிறுத்தி வைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். அருமையானவர்களே, முற்பிதாக்கள் மூலமாய் ஒரு நாளும் உங்களுடைய வாயிலிருந்து சாபமான வார்த்தைகள் வரக்கூடாது. உங்கள் செய்கைகளின் மூலமாய் பிள்ளைகளுக்கு சொத்து சம்பாதிக்காட்டினாலும் சாபத்தை சம்பாதித்து வைத்து விடாது. ஒரு திருடன் ஒருவன் இருந்தான், பிரபலமான திருடன். எல்லாம் ஊரெல்லாம் கொள்ளையடித்து அவன் வாழ்ந்து வந்தான். கடைசியில் ஒரு நாள் அவன் மரண நேரம் வந்தது. அவன் சாக போகும்போது தன்னுடைய மகனை அழைத்து சொல்லிட்டு செத்தான். எப்படின்னா, மகனே, நான் எவ்வளோ நாளாக திருடனாக இருந்து மக்கள் மத்தியில் அவமானத்தையும் களங்கத்தையும் ஏற்படுத்தி விட்டேன். இனி நீயாவது எனக்கு ஒரு நல்ல பேர் உண்டாகும்படி வாழ்ந்து காட்டு. என் மேலே இருக்கிற அந்த அழுக்கு சாபமெல்லாம் நீங்கட்டும். என் மேலே இருக்கிற மக்களுடைய அந்த வருத்தம் வேதனைகள்லாம் போகட்டும். இனிமேலாவது நீ எனக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லி செத்துட்டார். மகன் அடுத்து எப்படிடா நம்ம அப்பாவுக்கு நல்ல பெயர் வாங்கிறது? அப்பா திருடன், பிரபலமான திருடன், சரியா? அவருக்கு எப்படி நம்ம நல்ல பேரை வாங்கி கொடுக்கறதுன்னு பல நாளாக யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தானாம். என்ன முடிவென்றால், அப்பா செய்து வந்த தொழிலையே தானும் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தான். அப்பா என்ன தொழில் செய்து வந்தார்? திருட்டு தொழில். செய்யும் தொழிலே தெய்வம், அதில் திறமைதான் நமது செல்வம் அப்படின்னு மூடத்தனமான சில நம்பிக்கைகளை வைத்தது போல் இவனை என்ன பண்ணிட்டான்? திருடனாக மாறினான். திருடனாக அப்பா விட்ட தொழிலை இவன் கண்டினியூ பண்ணுறான். என்ன வழிப்பறி பண்ணுறது, திருடு பண்ணுறது. ஆனாலும் அப்பாவினுடைய ஆசையை எப்படியாவது நிறைவேற்றணுமே. என்ன செய்ய?
அப்படின்னு சொல்லி என்ன மெத்தடை கையாண்டானா, அவங்க அப்பா எப்படி கொள்ளையடிப்பாராம், ஒரு மனுஷன் பிரயாணமாக போகும்போது பணம் கொண்டு போனான்னா பணத்தை மட்டும் கொள்ளையடிச்சிட்டு அவனுக்கு எந்த தீங்கையும் செய்யாமல் அவனை விட்டுருவானான். இதுதான் அப்பாவுடைய கொள்கை. இப்போ மகன் என்ன நினைக்கிறான், அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கணும், உண்டாக்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ இவன் என்ன செய்கிறானா, வழியில் தென்படுகிற எல்லாரையும் அடித்து உரித்து பணத்தையெல்லாம் பிடுங்கிட்டு அவங்க ட்ரெஸ்ஸையும் உருவிக்கிட்டானா. அப்போது பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்களா, எப்பா இவங்க அப்பா எவ்வளோ நல்ல மனுஷன், அவன் நம்மளை என்ன பண்ணுவான், பணத்தை தான் பிடுங்குவான். நான் ஒரு மகன், இவன் எவ்வளவு மோசமானவன், நம்ம ட்ரெஸ்ஸையும் உருவிக்கிறானே, இவங்க அப்பா தான் பெரியவர், இவங்க அப்பா தான் ரொம்ப நல்லவர்னு சொல்லி அவனை புகழ்ந்தார்களாம். அருமையானவர்களே, இதுவல்ல புகழ்ச்சி, இது சாபத்திற்கு மேலே சாபத்தை அடுக்கி வைக்கிறதா. லஞ்ச லாவணியம் தீமைகள் இவைகளெல்லாம். கடைசியாக ஒரு சாபம் எப்படி வருகிறது என்றால், செல்ஃப் சர்வீஸ், நாமவே தேடிக்கொள்ளுகிற இழுத்து கொள்ளுகிற சாபம். இதுவும் வேதத்தில் இருக்கிறதா? ஆம். மத்தேயு 27:25 வாசிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கப்பட்ட போது இஸ்ரேல் ஜனங்கள் சொல்லுகிற வார்த்தை அன்றைக்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, பிலாத்து கேட்கிறார், நான் இந்த இயேசுவை விடுவித்து பரபாசை உங்களுக்கு விடுதலை செய்யட்டுமா? இல்லை இல்லை இல்லை, பரபாசை எங்களுக்கு விடுவியும், இவரையோ சிலுவையில் அறையும் என்று சொல்லுகிறார்கள். அப்போது பிலாத்து கேட்கிறார், இரத்தப்பழி உங்கள் மேலே வரும், பரவாயில்லையா? அதற்குத்தான் இவர்கள் சொல்லுகிறார்கள், ஆம், இவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும். இன்றைக்கும் அந்த சாபம் இஸ்ரேல் ஜனங்களை, யூதர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. கிபி 70ஆம் ஆண்டில் தீத்து ராயன் எருசலேமை அவன் முற்றுகை போட்டு அழிக்க துவங்கினான். இப்படி ஒவ்வொருத்தரையாக கொண்டு வந்து ஹிட்லர் யூத குழந்தை 2 லட்சம் குழந்தைகளை அந்த கேஸ் சேம்பர்ஸில் போட்டு, இந்த சாபங்கள் எல்லாம் ஏனென்றால் அன்றைக்கு ஜனங்கள் தங்களுடைய வாயின் வார்த்தைகளினாலே அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். ஒரு நாளும் சாபமான வார்த்தைகள். சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் செத்து போகிறேன், நான் இனி வாழ்க்கை வாழ முடியாது, தொங்கிடுவேன், இந்த மாதிரியான வார்த்தைகள், வாயின் வார்த்தைகளிலே நீ சிக்குண்டாய். பிசாசு அதை கவனிச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு நாளும் சாபத்திற்கு ஏதுவான வார்த்தைகள். ஒரு டிரைவர் பழங்காலத்து சபையில் இருந்தார். எப்போதும் குடும்பத்தில் சண்டை நடக்கிற போது தன்னுடைய மனைவியின் இடத்துல அவர் சொல்லுவார், பாரு, ஆக்சிடெண்ட் ஆகி செத்து போவேன், என்னை மூட்டை கட்டி கூடையில் கொண்டு வருவாங்க. அப்போ தெரியும். அதே போல் நடந்தது. மதுரையில் ஆக்சிடெண்ட் ஆகி அவருடைய பாடி சுக்கு நூறாகி கடைசியில் ஒரு பேஸ்கெட்டில் தான் கொண்டு வந்தேன். என்ன வாயின் வார்த்தை. சில பேருக்கு என்ன, நான் சர்ச்சு பக்கமே வரமாட்டேன், சர்ச்சுக்குள்ளேயே நான் காலடி. இதுவும் செருப்பு காணாமல் போச்சுன்னு ஒருத்தர் ஒரு நாளில் புது செருப்பான் சர்ச்சு முடிஞ்ச வெளியில் வரும்போது புது செருப்பை காணாம. அந்த ஐயா நீதி நாராயணன் அவர் பேர், அவர் வேகமாய் வந்தார். நாங்களாம் அசோசியேட் பாஸ் வெளியில் நின்றுருந்தோம்.
பாஸ்டர்கிட்ட போய் சொல்லுங்கள், அடுத்த வாரம் நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன். ஐயா என்னையா காரணம் என்ன? புது செருப்பு பேட்டாஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஐயா சாரிங்கய்யா, யாராவது வேறு. ஆமாம், யாரோ ஒரு பழைய செருப்பை போட்டு போயிருக்கு. கடுங்கோபத்தோட அடுத்த வாரம் நான் சர்ச்சுக்கே வரமாட்டேன்ட்டு போனார். பிரியமானவர்களே, அவர் எந்த சூழ்நிலை மேலே வாங்கினாரோ, எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினாரோ, அது அவருக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ஆனாலும் வாயின் வார்த்தைகள், இதுக்கப்புறமா இது நடந்து 20-30 வருஷங்கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் அவர் அந்த சபைக்கு போக முடியல. அந்த முழு குடும்பமும் சிதறி அங்கெங்கேயுமா இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாயின் வார்த்தைகளினால் என்னதான் தவறு நடக்கட்டுங்க, உன் வாயிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தை வரக்கூடாது. சாபமான வார்த்தை எதுவும், இது சர்ச்சு சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லைங்க, உங்கள் ஒவ்வொருடைய ஆவிக்கு. எளிமை நிற்போம் தேவ சமூகத்தில். இப்போ இந்த சாபங்கள், எத்தனையோ விதமான சாபங்கள் அப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆகவே இந்த சாபங்களை எல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை, எந்த சாபமும் இல்லை. சாபத்தையும் பாவத்தையும் பாதாளத்தையும் அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் ஜெயித்து எழுந்தார். உபாகம் 23:5. ஆமென், ஹல்லேலூயா. இந்த சாபத்திலிருந்து நாம் விடுபடுவதற்கு நமக்கு என்ன தேவை? ரீடிங் ஆஃப் காட்ஸ் வேர்ட், வேத வசன தியானம். உபாகம் 28:15. முள்முடியின் ரத்தம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ரட்சிப்பை சுதந்தரிக்க தேவனோடு ஒப்புரவாக, ஞானஸ்நானத்தின் மூலமாய் தேவனோடு ஒப்புரவாகும். நாலாவதாக தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள். யாத்திராகமம் 20:6 கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. யாத்திராகமம் 20:6. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளும். அவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும். தனி மனித சாபமோ அல்லது தேவனிடத்திலிருந்து சாபமோ, பிசாசினிடத்திலிருந்து வந்ததோ, நீங்களாகவே வருவித்துக் கொண்ட சாபமோ, பிசாசின் முற்பிதாக்களிடத்திலிருந்து வந்த சாபமோ, எதுவரை தேவன் தாமே அந்த சாபத்தை எல்லாம் துடைப்பார். கண்ணீர் யாவையும் துடைப்பார். சாபத்தை எல்லாம் மாற்றுவார். பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள் எல்லாவற்றையும் அவர் பரிகரிக்கிற கர்த்தர். இந்த பாடலை கூட பாடுவோமே. என்ன பாட்டு எடுத்திருக்கீங்க? இயேசுவே உந்தன் மாசில்லா ரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே, கோர பாடுகள் யாவும் சகித்தீர், அத்தனையும் எனக்காக. இந்த நாட்கள் காலங்கள் முழுவதும் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிறவர்கள், எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கிறவங்க, கன்சீவாக இருக்கிறவர்கள், சுகவீனமாக இருக்கிற எடிசன் ஐயா, இன்னும் கர்த்தாவே தாமஸ் அங்கிள், ஜெயராஜ் சார் மற்ற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். தேவ கிருபை இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கேற்க முடியாமல் இருக்கிற மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். நிறைவான ஆசீர்வாதம் யாவரோடும் இருந்து அற்புதமாய் வழி நடத்துங்க. குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும். அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வாதம், வியாதிகள் விக்கினங்களுக்கு விலக்கி காத்துக்கொள். இன்றைக்கு மாலையில் நடக்கிற இந்த ஆண்கள் ஐக்கிய சிறப்பு கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதி. தேவ ஜனங்களை கொண்டு வாங்க. இந்த வாரம் முழுவதும் நடக்கிற ஊழியங்கள், உம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாசங்கள், பிரயாணங்கள், முயற்சிகள், எக்ஸாம்ஸ் எழுத போகிற பிள்ளைகள், தேவ கரம் இருக்கு. எஸ்பி ஹாஸ்பிட்டல்லிருந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் சபையிலிருந்து வெளியே ஆண்டவரே புறப்பட்டு போன, ஆண்டவரே தங்களுடைய படிப்பு எல்லாம் முடித்து போயிருக்கிற மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்
எல்லாரையும் நாங்கள் நினைக்கிறோம். தேவ கரம் தம்முடைய சித்தம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு சித்தமான நாளிலே நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியாக கேள்விப்பட ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும். பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற தம்முடைய பிள்ளைகளை இந்த நாளிலே ஆசீர்வதி வழிநடத்தும். கனம் துதி மகிமை ஏற்றுக்கொள்ளும். தீமைகள் பொல்லாப்புகளுக்கு 23 விதமான தீமைகளுக்கு விலக்கி எங்களை ஆசீர்வதியும். எல்லைகளை பெரிதாக்கும். அது கரம் எங்களோடு இருக்கட்டும். தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி எங்களை காத்து. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரசன்னமாக்கி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த எஸ்பி ஹாஸ்பிட்டல்லேருந்து வர்ற பிள்ளைகளை உடனடியாக சீக்கிரம்